தான் வைபவ் நான் நடித்த பெருசு படம் பார்த்தேன். ஹெவி ஃபன் கேரண்டீட், பட் அடல்ட்ஸ் ஒன்லி படம். ஸோ பெரியவங்களாம் மட்டும் போய் பாருங்கள். பட் ஹெவி ஃபன் கேரண்டீட். பயங்கரமாக சிரிச்சு வயிறு வலிக்குது. சூப்பர் படம், சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம். பெருசு படத்தோட ப்ரிவ்யூ பார்த்துட்டு வரோம். படம் ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோட எல்லோரும் பார்க்குற மாதிரியான ஒரு படம் தான். அதுதான் அவங்க ப்ராமிஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப லைட்டாட்டடான ஒரு மூவி. ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு சுச்சுவேஷனா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி எல்லாம் டீல் பண்ணுவாங்கிறது ரொம்ப ஜாலியாகவும் ஒரு எமோஷனலாகவும் டீல் பண்ணுவாங்க. நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமாக வைபவ், சுனில் அண்ணா, என் தலைவர் ரெட்டினா எல்லாருமே கலைக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இன்வைட் பண்ணுறதுக்கு. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். மார்ச் 14th. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் வந்து ஆக்சுவலி பெருசு பார்க்கறதுக்கு முன்னாடி சரி வைபவோட ஃபில்ம் அதோட ஜாலியாக இருக்கும், சுனில் காடு வேறு இருக்காங்க, ஸோ அப்படியே வந்துட்டோம். பட் ரொம்ப பெருசாக இருக்குது, காமெடியில் பயங்கரமாக இருக்குது. வி ஜஸ்ட் என்ஜாய் த ஃபில்ம். அண்ட் ஆக்சுவலி ஆஃப்டர் சச் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ் அண்ட் ஆல், சச் அ நைஸ் காமிக்கல் ஃபில்ம். அண்ட் எல்லாரும் வந்து வைபவ், சுனில் காடு, everybody அவங்களோட கேரக்டர் வந்து பயங்கரமா they lived up to the character and they did an amazing performance. And what else to say, Tata rocks, அவ்வளவுதான் சொல்லணும். பட் ஒன்றும் இல்லை. பட் everybody going to love that film and everybody going to watch this. Please watch this film and thank you so much. பெருசு ஒரு நல்ல என்டர்டெய்னர். இல்லை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல் மொமெண்ட்டாக உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த படத்தில். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஒரு அடல்ட் காமெடியை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் தமிழில் வந்து அடல்ட் காமெடியை வந்து டச் பண்ணும்போது எல்லாரும் அதை கரெக்டாக டச் பண்ணல அப்படின்னு ஒரு பேர் இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அதை வந்து இந்த படம் படைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசு படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள், வைபவ் பிரதருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நிகாரிகா வந்து தமிழில் டெபியூ ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட விஷஸ். அண்ட் ஸ்டோன் பெஞ்ச் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப போல்டான படங்கள் நிறைய பண்ணுவாங்க ஸ்டோன் பெஞ்சில். ஸோ அகைன் ஒரு போல்ட் அட்டம். இதுக்கு மேலே என்னால் மைக்கில் எதுவும் சொல்ல முடியல. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ தான் பெருசு படம் பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருந்தது. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 2 hours ஃபிலிம் வந்து கம்ப்ளீட்டாக சிரிச்சுக்கிட்டே வந்து தியேட்டர் ஃபுல்லாக கைத்தட்டி சிரித்து ஹாப்பியாக பார்த்த ஒரு படம். அண்ட் வெளியில் வரும்போதுமே ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது படம். படத்துக்கு வந்து A சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் அது வந்து ஒரு கான்செப்டுக்காக. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு படம்லாம் போய் தியேட்டரில் பார்க்காம இருக்காதீங்க. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபிலிம். கங்க்ராட்ஸ் டு தி டீம் அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ். எப்போதுமே சூப்பர்வான ரொம்ப குவர்க்கியான ஃபிலிம்ஸாக வந்து கொடுப்பாங்க ஆடியன்ஸ்க்கு. பெருசுமே அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். கங்க்ராட்ஸ் டு எவ்ரிவன். பெருசோட ப்ரீமியர் ஷோட்டு வரும். நல்ல ஒரு ஃபன் ஃபில்டான என்டர்டெய்னர். எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் புது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. அந்த ஐடியாவே ஆக்சுவலாக நல்ல ஒரு ஃபன்னான ஒரு ஐடியா. பெருசு கண்டிப்பாக நின்று பேசும். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் பாஸ். இன்னைக்கு பெருசோட ப்ரீமியரில் வந்திருக்கேன். மார்ச் 14th இது ரிலீஸ் ஆன படம். ஐ திங்க் சூப்பரான படம் இருக்கு. ஒரு டேபுவான கண்டென்ட். எல்லாரும் அடல்ட் காமெடி சொல்லுவாங்க, பட் அடல்ட் காமெடியில் எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்க முடியும் நான் சொல்கிறேன். ஏன்னா அது எப்போவுமே காமெடி இருக்குது, ஃபேமிலியோட ஃபன்னான ஜாலி ரைட் போவாங்களா. இது ஃபேமிலியோட அடல்ட் காமெடி. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக போய் பாருங்கள் மார்ச் 14. அண்ட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்ச் அண்ட் பவேஜா ஸ்டூடியோஸுக்கு கண்டிப்பாக பாராட்டணும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு புது ரைட்டிங் அண்ட் புது கான்செப்ட் மாதிரி இருக்காங்க. இளங்கராம் சார் ஹேஸ் டன் அன் அமேசிங் டைரெக்ஷன். ஸோ ஒரு காமெடியான படம், எமோஷனும் இருக்குது, காமெடியும் இருக்குது, ஃபேமிலி ட்ராமா இருக்குது. ஸோ ப்ளீஸ் மார்ச் 14th பாருங்கள். இட்ஸ் சூப்பர். தேங்க்யூ. இப்போ தான் பெருசு படம் பார்த்தேன். உண்மையுமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. ஹியூமர்லாம் வேற லெவல் ஒர்க் இருந்துச்சு. ஒரு மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு காமெடி படம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். நீங்களாம் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. கண்டிப்பாக தியேட்டரில் வந்துட்டு பார்க்கணும். ரொம்ப ஜாலியான இருந்தது படம். ஃபன்னாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி அடல்ட் காமெடி அண்ட் ரொம்ப நல்லா காமெடி ட்ராமா ஃபிலிம். ஃபேமிலி கூட பார்க்கலாம். அண்ட் சிரிக்கணுன்னா இந்த படம் தியேட்டரில் வந்துட்டு பார்க்கணும். ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் தேர் கேரக்டர் ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் இளங்கராம் இயக்கத்தில் வைபவ், சுனில், நிஹாரிகா, பாலாசுரன்,
இவங்கெல்லாம் நடித்த பெருசுன்ற படம் பார்த்துட்டு இதான் வெளில வந்திருக்கோம். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிமைஸ், ஒரு சின்ன ப்ரிமைஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடல்ட் காமெடி தான், பட் ஐ கெஸ் இட் வில் ஒர்க் வித் தி ஆடியன்சஸ். இப்போது ஆடியன்ஸோட மூட் காமெடி மூவி பார்க்குறதுல என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ஓப்பனாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் படத்தில் ரொம்ப குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் டயலாக்ஸ் நல்லாயிருக்கு. டயலாக் ரைட்டருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இயக்குநருக்கு வாழ்த்துக்கள். பெருசு படத்தோட ஸ்க்ரீனிங்லேருந்து வெளியில் வரோம். This was a really funny film. First, congrats to Ilango Ram, the director. And Vaibhav and brothers ரெண்டு பேரும் வந்து brothers-ஆவே இருந்து காமெடி பின்னிட்டாங்க. சூப்பரா நாங்கள் பாட்டுக்கு ஊழ்ந்து சிரிச்சிட்டு இருந்தோம் till the end. அண்ட் எண்டில் வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாகவும் ஸ்குவீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் ஐ திங்க் யூ கைஸ் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன் வாட்சிங் இன் த தியேட்டர்ஸ். பெரிய கும்பலாக போங்க, காலேஜ் பாய்ஸ். இது நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் கிளாஸை கட் அடிச்சுட்டு போக வேண்டிய படம்னா இது ஒரு வித்தியாசமான படம். இல்லை, இது உலக சினிமாவில் வேற மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு. This will connect anywhere in the world. Yeah, I think நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. Congrats to Stone Bench and all the producers on this. This is hoping beyond hope that this film becomes a huge hit. பெருசு ப்ரீமியர் முடிச்சுட்டு வந்திருக்கோம் வெளியே. ஆக்சுவலாக நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ தான் கண்ணு கொஞ்சம் நல்லா தெரியுது நினைக்கிறேன். பயங்கர கிளியரேஷனான படம். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எந்த பக்கம் வேணாலும் போகிற மாதிரி ஒரு கதை தான். பட் ஆனால் இவ்வளோ கன்விக்ஷனோட பண்ணி ஆரம்பத்தில் உட்காரும் போது எனக்கு இதுக்கு மேலே இந்த ஐடியாவை மில்க் பண்ண முடியாது, இதுக்கு மேலே போகாது, இதுக்கு மேலே எப்படி நகர்த்துவாங்க கதை அப்படின்ட்டு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் அவங்க எடுத்த லெஃப்ட்டு யூட்டர்னு கீரை மாற்றினதுன்னு படம் பறந்துட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒவ்வொரு கேரக்டர் வரும்போது அவங்க ஆட் பண்ணிட்டே வராங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இதுதான் வைபவோட பெஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு ஃபிலிமாக இருக்கும். அண்டு டெக்னிக்கலி அவ்வளோ ஸ்ட்ராங்கான படம். அண்டு நான் வந்து வைபவ் அவங்க அண்ணன் இவங்க 2 பேர் வச்சு ஒரு படம் பண்ணு எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. தனித்தனியாக அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க ஃபேஸ்லேயே ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ண போகிறாங்கன்னும் போது என்ன எப்படி இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட்டு நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் இவ்வளோ சிரித்ததே கிடையாது. அண்டு ஒரு ப்ரீமியரில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸையும் நான் பார்த்தது கிடையாது. சொல்லப்போனால் அந்த வனிதா மணின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வரும்போதெல்லாம் அதோட படம் முடிஞ்சிச்சுன்ற ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா இன்ஃபேக்ட் நான் டேரக்டர்கிட்டே சொன்னேன், வனிதா மணியோட ஸ்பின் ஆஃப் பண்ணுங்க நீங்கள், கேரக்டர் அவ்வளோ பெக்குலியராக இருந்துச்சு. அதாவது இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன் கொடுக்கக்கூடாதுன்ற ரியாக்ஷன். சொல்லப்போனால் ஃபன் ஒர்க் ஆகி ஒரு பாயிண்ட் மேலே நீங்கள் என்ன வேணால் பேசுங்க நான் சிரிக்கிறேன்ற மீட்டருக்கு போயிடுச்சு. அதாவது ஏப்பார் ஆப்பிள்னு சொன்னால் கூட நமக்கு சிரிப்பு வரும் போல, அந்த மாதிரி ஒரு ஃபன் படம். கண்டிப்பாக இந்த படம் பெருசாக பண்ணோம். அண்ட் நான் கண்டிப்பாக ஜென்ரல் ஆடியன்ஸ் கூட உட்காந்து தேட்டரில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படத்தை ஒரு பெரிய படமாக கொண்டு போவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பெருசு ப்ரெஷ் ஷோவுக்கு தான் வந்திருக்கோம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நான் நடித்ததுனால நான் சொல்லலை, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இது இயக்குனர் பார்த்தீங்கன்னா இவர் ராம் சார், ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டோன் பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால இது இல்லை வேறு மாதிரி அட்டல்ட்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது இருக்காது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 15 வயசுக்கு மேலே வந்து பாருங்கள், உங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நல்லா வந்திருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள். ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பெருசாக வருது படம். ஸோ மார்ச் 14 பாருங்கள். பிடிக்கலன்னா பைசா வசூல்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சா பைசா வசூல்னு சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் மார்ச் 14. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் படம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்குது. அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சினிமாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மிஸ்டர் இளங்கோ, தேங்க்யூ நிஹாரிகா சார். ஐயோ தேங்க்யூ. ஸோ ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. அதுக்கு மேலே நீங்கள் தான் மக்கள் தான் பார்த்து சொல்லலாம். ப்ளீஸ். தேங்க்யூ. மார்ச் 14. வந்து பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி.
படம் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு குடும்ப படமாக இருக்கும். ஒரு கலகலப்பான ஒரு ஃபன் ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் போய் பாருங்கள். தேங்க்யூ. வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.